அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்துருச்சுங்க. இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சம்பவங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அந்த வகையில எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. முதல்ல கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். தற்போது இந்த வருடத்தில் வரக்கூடிய, அதாவது 3வது மாதமாக வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க சில கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரக நிலையினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனால் ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே போன்று மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு சுபிக்ஷமான கிரகநிலை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரக நிலை மாற்றங்கள் அனைத்துமே இந்த மார்ச் மாதம் சாதகமான பலனை அளிக்கும் கிரக நிலை மாற்றங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தனி நபருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே சுபிக்ஷமான மாற்றமாக நாம பார்க்கலாம். இது போன்று கும்பராசில வரும் மார்ச் 21ஆம் நாள் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனை தொடர்ந்து மார்ச் 26ஆம் நாள் செவ்வாயுடைய கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. கிரக நிலைகளுடைய சஞ்சாரம் இந்த மாதிரி ஒரு சூழல இந்த காலகட்டங்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக நிலை காரணமாக, கிரக பயிற்சி காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் நிறைந்த ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது ராசியாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீண் அழைச்சல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைப்பதில் சிறிது தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். மனதில் தெளிவு ஏற்படும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு அடிக்கடி சிந்தனைகள், எண்ணங்கள் தோன்றலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கடித போக்குவரத்தால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக தோன்றலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது பயணங்களால் அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மேல் அதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தலாம். மார்ச் 7ஆம் தேதிக்குள் கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்களாம். தெளிவான முடிவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க எதையுமே மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை ஏற்படலாம். குடும்ப வருமானங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அதிகரிக்கும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு பிறக்கலாம். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக நாட்டம் நிச்சயமா அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக உங்களுக்கு முடியலாம்.
வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு செயல் திறமை நிச்சயமா அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு முழுமையாக துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதம் ஆகலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. மாணவ மணிகளுக்கு இந்த கிரக நிலை காரணமாக இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும், பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மாணவர்களுக்கு வெற்றிக்கான ஒரு வழியை வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த வகையில சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் நீங்க அதை சரி செய்து கொள்வதும் அதை தெரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது போலவே துலாம் ராசியில சித்திரை 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கலாம். என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். அது போலவே உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை இந்த காலகட்டங்களில் நீங்க செய்து வந்தீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்மீக ரீதியாக நாட்டங்களை செலுத்தலாம். யோகா பயிற்சிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதன் மூலம் நிச்சயமாக கிடைக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த காலகட்டங்களில் உறவுகளுக்குள் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். இதனால உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சிக்கல்களை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா ஏற்படலாம். அது போலவே நீங்க பார்க்கக்கூடிய வேலையில இந்த காலகட்டங்களில் அதீத கவனமுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசியில விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் என்ன சம்பவங்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் அதாவது இந்த நாட்களில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தடையின்றி நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றம் தெரியலாம். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விலகி செல்லக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதனால பாத்தீங்கன்னா ஏற்பட்ட மனபாரங்கள் உங்களுக்கு குறையலாம். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் உங்களுக்கு அடையலாம். தொழில் அதிபர்களாக இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி வரவுகள் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். ஸோ துலாம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நாம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி வருவது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுண்டலை நீங்க நெய்வேத்தியமாக செய்து படையலாக வைக்கலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு செல்வம் சேரலாம். அது போலவே வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இதனால முழுமையாக கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை அனைத்து விதமான துலாம் ராசி நேயர்களும் ஒரு முறையாவது செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போதே கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி நிச்சயமா கிடைக்கலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நாம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.